அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற இனிய இதயங்களுக்கு இனிய காலை வணக்கம். சற்று முன்னர் கிடைத்த ஒரு துயரமான சோகமான ஒரு சம்பவம். டாக்டர் அர்ச்சனா மிகுந்த சோகத்தில் காணப்படுகின்றார், மிகுந்த மன உளைச்சலில் காணப்படுகிறார், மிகுந்த மனவேதனையில் காணப்படுகின்றார். அர்ச்சனாவும் கௌசல்யாவும் தேர்தல் வாக்கு எண்ணும் சாவடியிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கின்றார்கள். மிகுந்த மனவேதனையில் காணப்படுகின்றார். அதற்கு காரணம் யாழ்ப்பாணத்தில் அவருக்கு கிடைத்த வாக்குகளின் எண்ணிக்கை. அதாவது இங்கே யாழ்ப்பாணத்தில் வாக்குகள் பெரும்பலமான, அதாவது பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை ஆளும் கட்சியான அனுரா குமார திசாநாயக்கருக்கு கிடைத்திருக்கிறது. அந்த கட்சி தேசிய மக்கள் சக்தி ஆகிய அனுரா குமார திசாநாயக்காவுக்கு கிடைத்திருக்கிறது. இதனால் தேசிய மக்கள் சக்தியை பெற்ற உண்மையில் இந்த மக்கள் ஒரு வேறு தமிழர் சாராத ஒரு கட்சிக்கு அளித்திருக்கின்றார்கள். இது மனவேதனை அளிப்பதாக கூறுகின்றார். இனிவரும் காலங்காலத்தில் யாழ்ப்பாண மக்கள் அவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும், அந்த கட்சி சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும், சிங்களமயமாக்கல் அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் கூறுகின்றார். எனவே யாழ்ப்பாண மக்கள் எல்லாரும் தயார் நிலையில் இருங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சிங்களத்தை படிப்பீங்கள். ஏனென்று சொன்னால் யாழ்ப்பாணம் இன்னும் சில காலங்களில் சிங்கள தேசமாக மாறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அவர் மனமுடைந்து கூறுகின்றார். பலர் இதை விமர்சிக்கலாம். ஆனால் விமர்சிப்பவர்கள் அதன் நீண்ட விமர்சிப்பவர்கள் சிறிது காலத்திற்கு பின்னர் உணர்கின்ற போது தாங்கள் செய்த விமர்சனம் எந்த வகையில் இருக்கும் என்பதை அவர்களே உணர தலைப்படுவார்களோ தெரியவில்லை. அதாவது தமிழர்கள் வாழ்ந்து வருகின்ற யாழ்ப்பாண மாவட்டத்தில் அர்ச்சனா போட்டியிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி போன்ற தேர்தல் தொகுதியில் அர்ச்சனா போட்டியிட்டிருக்கின்றார். இந்த தேர்தலின் முடிவுகள் மிக குறைந்த ஆசனங்களிலே தான் அர்ச்சனா வென்று பெற்றிருக்கிறார். அர்ச்சனா ஒரே ஒரு ஆசனம் ஆன போதிலும் ஒரு மாதத்துக்குள் அவர் பெற்ற ஆசனம் என்பது உண்மையிலே ஒரு ஆச்சரியத்தக்க விடயம். ஏனைய பல வருடங்களாக போட்டியிட்டு பல வருடங்களாக தமிழ் மக்களோட செங்கோல் ஆட்சி கொண்டிருந்த பல கட்சிகள் தூக்கி வீசப்பட்டதன் பின்னணியில் அர்ச்சனா முன்னுக்கு வந்திருக்கிறார். மிக குறுகிய காலத்துக்குள் ஒரு சில மாதங்களுக்குள்ளே அர்ச்சனா அரசியல் பிரவேசத்தில் இறங்கி ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கின்றார். இந்த இடத்துல அர்ச்சனா கூறுகின்ற கருத்து அவர் எதிர்பார்த்தது 3 ஆசனங்கள் கிடைக்கும் என்று, சமூக ஊடகங்களில் பல ஆசனங்கள் கிடைக்கலாம் என்று மக்கள் எதிர்பார்த்தனர். மக்கள் இவ்வாறு துரோகம் செய்வார்கள் என்று எவரும் எதிர்பார்க்கவில்லை. 40,000 போராளிகளை மக்கள் மறந்து விட்டார்கள். தேசிய தலைவரை மக்கள் மறந்து விட்டார்கள். தமிழ் தேசத்தை மறந்து விட்டார்கள். தமிழர்கள் மறந்து விட்டார்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சாபக்கேடான வேலையைத்தான் இந்த யாழ்ப்பாண தமிழ் மக்கள் செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லி மிகுந்த வேதனைப்படுகின்றார் அர்ச்சனா. எமது அரசியல் அழிந்து விட்டது என்று சொல்கின்றார். அதாவது யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலிருந்து 3 பேர் தான் பாராளுமன்றம் செல்லக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது. அது வேறு கட்சிகள், தன்னுடன் சேர்ந்த வேறு கட்சிகள் தான் பாராளுமன்றம் செல்லக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது. தன்னுடைய கட்சியில் ஒரு ஆசனம் கிடைத்தால் தான் அதை வைத்து என்ன செய்ய முடியும்? அதாவது பெரும்பான்மையாக அவர்கள் இருக்கின்ற பட்சத்தில் தன்னுடைய ஒரு ஆசனத்தை வைத்துக்கொண்டு தான் என்ன செய்ய முடியும்? ஆன போதும் தான் நானாகவே இருப்பேன் என்று சொல்லி அர்ச்சனா உண்மையிலே தன்னுடைய தன்னிலை விளக்கத்தை கூறுகின்றார். அர்ச்சனா எதிர்பார்த்த அனைத்து நம்பிக்கைகளையும் யாழ்ப்பாண மக்கள் தவிடுபடி ஆக்கிவிட்டார்கள் என்றுதான் அவருடைய மனவேதனை, மனக்கிலேஷம். இந்த இடத்துல பொதுமக்கள் நேற்று இரவு நடந்த சம்பவம் சம்பந்தமாக அர்ச்சனாவை கேட்கின்றார்கள். அப்பொழுது அர்ச்சனா சொல்கின்றார், அது ஒரு இராணுவ வீரர் தான் செய்த வேலை. அங்கே உள்ளுக்கு அனுராவனுடைய ஆட்கள் தொலைபேசியோட உள்ளுக்கு செல்லலாம், அவர்களுடைய வாகனத்தை உள்ளுக்கு கொண்டு சென்று விடலாம். ஆனால் மற்றவர் எவரும் தொலைபேசியோடு போக முடியாது. வாகனங்களை கூட அங்கே நிப்பாட்ட முடியாது. வெளியில் நிப்பாட்டினாலும் அங்கே கொண்டு போய் நிப்பாட்டு, இங்கே கொண்டு போய் நிப்பாட்டுங்க என்று சொல்லி மிகப்பெரிய இராணுவ நெருக்கடிகளை அங்கே யாழ்ப்பாண தேர்தல் எண்ணும் வாக்குச்சாவடி, அதாவது மத்திய கல்லூரியை சூழ உள்ள பிரதேசங்களில் இராணுவ நெருக்கடிகளை மக்கள் எதிர்நோக்கியதாக, அதாவது வேட்பாளர்கள் எதிர்நோக்கியதாக, அரசியல்வாதிகள் எதிர்நோக்கியதாக மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அவ்வாறு அவன் டே என்று சொல்லி தன்னை கூப்பிட்டதன் பின்னர் அந்த இராணுவ வீரனுக்கு தனக்கும் முரண்பாடுகள் ஏற்பட்டதாக கூறுகின்றார். அதாவது இப்பொழுதே அன்று ஆட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னமே இராணுவத்தினர் இவ்வாறு தமிழ் மக்களுடைய அவருடைய அரசியல்வாதிகளை மிக மோசமாக நடத்துகின்றார்கள் என்று சொன்னால் பெரும்பான்மை பலத்தோடு இருக்கின்ற அனுராவினுடைய இராணுவத்தினர் எவ்வாறு இருப்பார்கள் என்று அவர் ஒரு ஆதங்கத்தை அந்த இடத்துல மக்களுக்கு வெளிப்படுத்துகின்றார்.
இந்த இடத்துல அர்ச்சனா உள்ளே இருந்து வெளியில் வருகின்ற போது மக்கள் கை தட்டி கரகோஷங்கள் எழுப்பி அர்ச்சனாவை தூக்கி கொண்டாடுகின்றார்கள். எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அவருடைய கட்சிக்காரர்களும் பலர் மகிழ்ச்சியாக இருந்தனர். அவருடைய கட்சிக்காரர்கள் அவருக்கு கைலாக கொடுத்து கை கொடுக்கி அவரை வரவேற்றிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் அர்ச்சனாவுடைய முகம் பாடி இருந்தது. அவர் சோகமாக இருந்தார், வேதனையோடு இருந்தார். மனதுக்குள்ளே நிறைய விஷயங்களை அவர் சொல்ல முடியாதவராக தவித்து கொண்டிருந்தார். அதற்கு காரணம் யாழ் மக்கள் வழங்கிய இந்த வழங்கிய ஓட் தான். தமிழ் மக்கள் சரியான முறையில் இந்த முறை யாழ்ப்பாண மக்கள் சிந்திக்கவில்லை, சிந்தித்து செயலாற்றவில்லை என்று சொல்லி கூறுகின்றார். சரியான முறையில் யாழ் மக்கள் தமிழர்கள் இந்த பிரதிநிதிகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப தவறிவிட்டதாக மிகுந்த மனவேதனை அடைகின்றார். இது உண்மையிலே ஒரு சராசரியான உண்மை விஷயமாகத்தான் கருதப்படுகிறது. எனவே பாராளுமன்றத்தில் தமிழர்களுக்கான பெரும்பான்மை இழக்கப்படுகின்ற போது தமிழர்களுடைய அபிலாசைகள், தமிழர்களுடைய எதிர்பார்ப்புகள், தமிழர்களுடைய வீணவாக்கள் எவற்றையுமே நிறைவேற்ற முடியாதவர்களாக, அதாவது கையாளாகத்தனமுள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இந்த முறை பாராளுமன்றத்துக்கு செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இருந்தபோதும் கிழக்கு மாகாணத்தில் உள்ள தமிழர் தரப்பினை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் சிலர் செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நீங்கள் அவர்களுடன் பயணிக்கலாம் என்று கேட்டதுக்கு அவர்கள் எவ்வாறு இருப்பார்களோ தெரியவில்லை. அவர்கள் திரும்ப பெட்டிகளை வாங்குகிறார்களோ தெரியவில்லை. ஊழல் லஞ்சம் மோசடிகள் ஈடுபடுபவர்களாக இருப்பார்கள், அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற குற்றச்சாட்டுகளை அர்ச்சனா முன்வைக்கின்றார். இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மையிலே ஒரு சரியான குற்றச்சாட்டுகளாக இருக்கின்றது போலதான் பொதுமக்களுக்கு தென்படுகின்றது. எனவே எதிர்காலத்தில் சிங்களமயமாக்கல் யாழ்ப்பாணத்தில் நடைபெறும். யாழ் மக்கள் முழுக்க என்பிபிக்கு போட்டிருக்கிறார்கள். அது இதனைத்தான் காட்டுகின்றது. எனவே யாழ்ப்பாண மக்களை யார் தான் காப்பாற்றப் போகிறார்களோ தெரியாவில்லை என்பது எமது கருத்தாகும். யாழ்ப்பாண மக்கள் உண்மையில சிந்தித்து செயலாற்ற வேண்டிய இடத்திலே அவர்கள் சிந்தித்து செயலாற்றவில்லை. அவர்கள் சிந்தித்து செயலாற்றாமையின் பிரதிபலன்களை மிக குறுகிய காலத்தில் யாழ்ப்பாண மக்கள் அனுபவிப்பார்கள். அது அனுபவிக்கின்ற போது அவர்கள் தாங்கள் செய்த தவறுகள் அப்பொழுதுதான் அவர்களுடைய மனச்சாட்சியை தட்டும். இது உண்மையில் தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாகத்தான் இருக்கின்றது. இந்த சாபக்கேடு எப்போ நீங்கும் என்பது இனிவரும் காலங்களில் தான் தெரியும்.